ஹாய் ஃபாக்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அரே லிஸ்ட் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் வாலிபால் காம்படிஷனுக்கு யார் யார் வரீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் இல்லை குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரேன்னு சொல்லுவாங்க. லெட்ஸே அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஒரு டேட்டா டைப் பண்ணி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா டைப் சேர்ந்தது தான் அரேன்னு சொல்லுவாங்க. இப்போ அரே எப்படி இருக்கும்னா அரே நார்மலா எப்படி இருக்கும்னா இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அரேவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சைஸுங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிடணும். ஓகேவா, அரேவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், எவ்வளோ சைஸுங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடணும். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 1 2 3 4 5 6. ஓகேவா, நான் எவ்வளோ சைஸ் எடுத்திருக்கேன் இந்த எக்ஸாம்பிளுக்கு 6 சைஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ அப்போ 6 சைஸ்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், இப்போது இப்படி ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போது நான் அந்த டயக்ராம் சரியாக கிளியராக நான் போடுறது கிளியராக இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி மேலே போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் ரஃபாக இங்கே போடுறேன். ஓகேவா, 1 2 3 4 5 6. ஓகேவா, ஸோ 6 ஒரு என்ன இருக்கும், சைஸ் ஃபஸ்ட்டு செட் ஆயிரும். ஓகேவா, ஸோ சைஸ் செட் ஆகுதுன்னா மெமரி எப்படி எடுத்துக்கணும், அதுக்குன்னு செட் ஆஃப் மெமரி எடுத்துக்கும். அந்த மெமரி தான் இங்கே இருக்குது. அந்த மெமரி லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மெமரி லொக்கேஷன்ஸ்னு கொடுத்துருக்கோம்ல. ஈச் இண்டெக்ஸஸ்க்கும் நம்ம ஒரு மெமரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு டிக்ளரேஷன் பண்ணுறேன், ஒரு அரேவை 6ன்னு செட் பண்ணிட்டுனா எனக்கு பேக்ரவுண்டில் இப்படி தான். ஓகேவா, அதுக்குன்னு ஃபஸ்ட்டு என்ன செட் ஆகும், மெமரி லொக்கேஷன் செட் ஆகும். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் இங்கே என்ன செட் ஆகும், 100 104 இங்கே இருக்குல்ல 108. ஓகேவா, 112 116. ஓகேவா, 120 இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன செட் ஆகும், 1 2 3 4 5 6. ஓகே, எக்ஸாக்ட்லி 5. ஓகேவா, ஸோ 5 எனக்கு இந்த மாதிரி 6 இந்த மாதிரி எனக்கு மெமரி செட் ஆயிரும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம், லிங்கேஷ் அப்படிங்கிற பேரை நான் உள்ள ஸ்டோர் பண்ணுறேன்னா, ஓகேவா, எப்படி ஸ்டோர் ஆகும்னா அந்த லிங்கேஷுங்கிற பேர் இந்த இதில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இந்த இண்டெக்ஸஸில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, லிங்கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே என்ன எடுத்துக்கிறேன், ரஞ்சனா அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா எனக்கு இங்கே என்னன்னு ஸ்டோர் ஆகும், ரஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேவா, அடுத்த எக்ஸாம்பிள் இங்கே கோகுல் எடுத்துக்கிட்டேன்னா இங்கே என்னென்னு ஸ்டோர் ஆகும், கோகுல் அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் அடுத்தது என்ன எடுத்துக்கிறேன், இப்போ ரோஜா அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா இங்கே என்னென்னு ஸ்டோர் ஆகும், ரோஜா அப்படின்னு ஸ்டோர் ஆகும். அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் அருண் ஸ்டோர் பண்ணுறேன்னா இங்கே அருண் அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸோ இப்படி தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸோ ஈச் ஒன்னுக்கும் இண்டெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்கு ஸ்டோர் செட் ஆகிற பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த எடுத்து வைக்கிறோம்ல, ஸ்டார்டிங் எடுத்தோம்னா அதுக்கான ஒரு சைஸ் எடுத்து வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் மெமரி லொக்கேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, பட் அந்த பர்டிகுலரா அங்க நம்ம செட் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, அதுக்காக எதை ரெஃபர் பண்ணுவோம்னா இண்டெக்ஸஸை ரெஃபர் பண்ணுவோம். ஓகேவா, அந்த இண்டெக்ஸஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், இந்த 25க்கு இண்டெக்ஸஸ் என்னதுப்பா 0. ஓகேவா, 0ல நான் செட் பண்ணா எங்க ஸ்டோர் ஆகும், ஃபர்ஸ்ட்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா, 1ல செட் பண்ணா செகண்ட்ல ஸ்டோர் ஆகும். தேர்ட்ல 2ல செட் பண்ணா தேர்ட்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா, தேர்ட்ல செட் பண்ணா ஃபோர்த்ல ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி நம்ம கவுண்ட்ல எவ்வளோக்கு பண்ணோமோ அங்கங்க போய் செட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நான் சைஸ் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டேன், 6ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, அப்போ எனக்கு எவ்வளோ இண்டெக்ஸஸ் கிரியேட் ஆகும், 6 கிரியேட் ஆகும்ல, 6 கிரியேட் ஆயிரும். ஓகேவா, ஸோ இப்போ நான் போயிட்டு 9th இண்டெக்ஸஸில் போயிட்டு ஸ்டோர் பண்ண பார்த்தேன்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா என்னோட சைஸே எவ்வளோ, எனக்கு 6 தான். கரெக்டுங்களா, அந்த 6ல் அதை தாண்டி என்னால் செட் பண்ண ட்ரை பண்ணனா இல்லை செட் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 GB மெமரி கார்டு எங்கிட்ட இருக்கு. ஓகேங்களா, அந்த மெமரி கார்டில் 2 GBக்கு அப்புறம் என்னால் ஸ்டோர் பண்ணணும்னு நான் ஸ்டோர் பண்ண முடியுமா, முடியாதுல்ல. அதே தான் இங்கேயும். ஓகேவா, என்னோட சைஸ் எவ்வளவோ அந்த சைஸ்ல மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேவா, சோ இந்த அரேக்கு ஓகேவா இன்னொரு நேம் இருக்கு. அதுக்கு பேர் தான் என்னன்னா ஸ்டாட்டிக். ஓகேவா, அரே. ஓகேவா, கைஸ், இப்போ நம்ம தியரியா பார்த்ததை கோட்ல கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், இந்த எக்ஸாம்பிள்ல
ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணணும்னு சொன்னேன். அந்த அரேவை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணணும், ஒரு சைஸை கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு ஸ்டாட்டிக், ஓகேவா. ஸோ ஸ்டாட்டிக்குங்கும் போது முன்னாடியே நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். நான் இந்த சேம் எக்ஸாம்பிள் இங்கேயும் எடுத்துக்கிறேன், ஓகேவா. இப்போ இன்டர்ஜே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓப்ஸ், ஓகே, இங்கே இன்ட்டு அரேவை டிக்ளேர் பண்ணுறேன், ஓகேவா. இன்ட் அரேவை டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா. இன்ட் அரேவை டிக்ளேர் பண்ணிவிட்டு, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், சேம் அந்த நேமை வச்சு தானே பார்த்தோம், அந்த சேம் நேமை வச்சு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங், ஓகேவா, ஸ்ட்ரிங், ஓகேவா. நான் என்ன பண்ணுறேன், நேம்ஸ், ஓகேவா, ஈக்குவல் டு, ஓகேவா. நான் என்ன பண்ணிட்டேன், இது என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது என்னதுப்பா, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். என்ன டேட்டா கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா டைப் தானே கொடுக்குறோம். ஸோ என்ன கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்போ அதை முன்னாடி கொடுத்துடணும், ஓகேவா. அதுக்கப்புறம் ஜஸ்ட் 2 பிராக்கெட் போட்டுக்கணும், ஓகேவா. அதுக்கப்புறம் என்னதுப்பா, இந்த வேரியபிளோட நேம்ஸை கொடுக்கணும், ஓகேவா. ஸோ அந்த வேரியபிள் நேமை இங்கே மென்ஷன் பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், நேம்ஸ் தானே எடுக்கிறோம், அந்த வாலிபால் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்ல. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், நேம்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிறேன், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நியூ, ஏன்னா இது ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ், ஜாவா தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால நியூ. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், சேம் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு நான் எவ்வளோ சைஸ் கொடுக்கணுமோ அதை நான் இங்கே கொடுத்துடணும் ஆல்ரெடி. இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5ன்னு வச்சுக்கிறேன், ஓகேவா. ஸோ 5ன்னு நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், டிக்ளேர் பண்ணிட்டேன், ஓகேவா. அப்போ எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம்பிள் படி நமக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கும், இங்கே நான் இருங்க ஒரு நிமிஷம் பேக் போய்க்கிறேன். எஸ், ஸோ இப்போதைக்கு எனக்கு என்னப்பா கிரியேட் ஆயிருக்கும், இங்கே ஒரு 5 மெமரி லொகேஷன்ஸ் இங்கே கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி கிரியேட் ஆகிட்டு ஈச் ஒன்றுலையும் எனக்கு என்ன இருக்கும், ஜஸ்ட் எம்டியாக இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ அதை செக் பண்ணி பார்த்துடலாமா நம்ம. ஸோ செக் பண்ணி பார்க்கறக்காக அந்த மெமரி லொகேஷன் கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கறக்காக நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்ட்ரிங்கை, ஓகேவா. சாரி, ஓகே, நான் நார்மல் ட்ரெடிஷனல் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு 0 i greater than நேம்ஸ், ஓகேவா. ஸோ இந்த இதுக்கு, ஓகேவா, எவ்வளோ லென்த் இருக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கோம் 5ன்னு சொல்லிட்டு, அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒரு மெத்தட் இருக்கு, அதுதான் என்னன்னா லென்த், ஓகேவா. ஸோ லென்த் i ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ், ஓகேவா. நம்ம இண்டெக்ஸஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து அது எவ்வளோ லென்த்தோ அதோட ஒரு 1 கம்மி. ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நேம்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் லூப் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் இப்போ 5 இருக்குன்னா எது வரைக்கும் லூப் ரன் ஆகும், 4 வரைக்கும் தான் ரன் ஆகும். ஏன்னா 0 1 2 3 4 டோட்டலாக 5 கிடைச்சிருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், சிஸ் அவுட்டில் ஜஸ்ட் இந்த நேம்ஸை இண்டெக்ஸஸை பிரிண்ட் பண்ணுறேன், ஓகேவா. இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த இண்டெக்ஸஸை யூஸ் பண்ணி ஈச் ஒன்றையும் தனித்தனியாக கெட் பண்ணிக்க முடியும், ஓகேவா. அந்த இண்டெக்ஸஸ் எதுக்காக யூஸ் பண்ண முடியும், ஈச் ஒன்று தனித்தனியாக எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும், அதே மாதிரி அதாவது கெட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும், செட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ கெட் பண்ணுறது எப்படி, இந்த ஹேர்லி பிரேக்கெட் அந்த பிராக்கெட் போட்டோம்ல, அந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டோம்ல, அந்த பிராக்கெட்குள்ள நம்ம எந்த இண்டெக்ஸஸ் வேணுமோ அதை நம்ம அங்கே கொடுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஐயை கொடுத்துட்றேன். ஏன்னா ஐ ஃபர்ஸ்ட் 0வா இருக்கும், 1ஆ இருக்கும், 2ஆ இருக்கும், 3ஆ இருக்கும், 4ஆ இருக்கும், ஓகேவா. ஸோ அது வரைக்கும் 4 வரைக்கும் ரன் ஆகிட்டு லூப் முடிஞ்சிடும், ஓகேவா. ஸோ நான் போட்டுட்டு என்னப்பா பண்ணுறேன், இப்போ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், ஓகேவா. சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், ஓகேவா. எனக்கு இங்க பாருங்களேன் என்ன வந்திருக்கு, நல் 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 நல். அதாவது எனக்கு மெமரி லொகேஷன் மட்டும் தான் எடுத்துக்க தவிர அதுக்குள்ள வேல்யூஸ் இன்னும் செட் ஆகல. இதே இன்டீஜரா இருந்தா நமக்கு என்ன வரும், 0 0 0 0 0ன்னு வந்திருக்கும், ஓகேவா. ஸோ அதையும் செக் பண்ணி பார்க்கணும், ஒரு தடவை நான் காட்டிடுறேன், ஓகேவா. ஸோ இங்க பாருங்களேன், நான் இதுக்கும் ஒரு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்ட்டுக்கும் ஒன்று காட்டுறேன், 0 0 ஸ்டோர் ஆகும். இன்ட் என்ன சொல்கிறான், சேம் இந்த அந்த ஃபார் லூப் இது பண்ணுறக்கோசரம் நான் என்ன பண்ணுறேன், சேம் நேமில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என்னது இன்ட் என்னதுப்பா 5ன்னு வச்சுக்கலாமா. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ண எனக்கு என்னப்பா வந்திருக்கு, 0 0 0 0 0ன்னு வந்திருக்கு, ஓகேவா. எனக்கு என்ன வந்திருக்கு, 0 0 0 0 0ன்னு வந்திருக்கு, ஓகேவா. ஸோ என்னன்னு சொன்னல, இன்டீஜராக இருந்தாலும் சரி, ஃப்ளோட்டாக இருந்தாலும் சரி, இல்லை லாங்காக இருந்தாலும் சரி, டபுளாக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன ஆகும், 0 0 தான் ஸ்டோர் ஆகும். இதே ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நல்ல ஸ்டோர் ஆயிருக்கும், ஓகேவா. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபார் லூப்பை எடுத்துட்டு இப்போதைக்கு இல்லைன்னா ஃபார் லூப்பை கமெண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், வேல்யூஸை அந்த
அரே ஸ்ட்ரிங், அதாவது ஸ்ட்ரிங் அரேக்குள்ள செட் பண்ண போறேன். ஓகேவா? எப்படி செட் பண்றது, கெட் பண்றது தெரியும். சேம் எப்படி கெட் பண்ணமோ அதே மாதிரி தான் செட் பண்றதும். நம்ம என்ன பண்ணுவோம், எந்த இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போய்க்கணும். ஓகேவா? அதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்ப்பா, இப்போ நான் என்ன பண்ணும், அந்த நேமை செட் பண்ணும். அந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தோமோ அதை எடுத்துக்கலாமா, லிங்கேஷ். ஓகேவா? அடுத்தது என்னது, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 0th இண்டெக்ஸில் லிங்கேஷை செட் பண்ணிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஓகேவா நேம்ஸில் 1. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஸ்டோர் பண்ணுறோம், நான் என்ன பண்ணுறேன், ரஞ்சனா. ஓகேவா? ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நேம்ஸில் செகண்டில் நான் என்ன ஸ்டோர் பண்ணுறேன், விஜி. ஓகேவா? விஜயை நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்தது என்னப்பா பண்ணுறேன், தேர்டில் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இல்லைன்னா ஓகே 3 போதும், இல்லைன்னா 3 போதும். ஓகே, இது ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த கோடை கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரூப் லேர்ன் பண்ணுறேன். என்ன இருக்குங்க இங்க பாருங்களேன், நல்ல முன்னாடி எல்லா இடத்துலயும் நல்ல அடிச்சிச்சு. ஓகேவா? பட் இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 3க்கும் வந்து நம்ம என்ன செட் பண்ணோமோ அது இங்க செட் ஆயிருக்கும். அடுத்தது என்ன இருக்கும், அடுத்த 2 வந்து நல்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் என்ன பண்ணும், ஒரு அரேக்குள்ள ஓகேவா வேல்யூஸை செட் பண்ணும். சேம் இன்டிஜருக்கும் ஃப்ளோட்டுக்கும் என்னது லாங்குக்கும் டபுளுக்கும். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது மட்டும் இல்லாம இப்போ எனக்கு டைரக்டா ஓகேவா டிக்ளரேஷன் பண்ணும் போதே மெமரி லொகேஷனை நம்ம கொடுக்கும் போதே நம்மளால என்ன பண்ண முடியும், வேல்யூஸும் செட் பண்ண முடியும் அரேவை பொறுத்த வரைக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸ்ட்ரிங் என்னது, நேம்ஸ். ஓகேவா? ஈக்குவல் டு ஓகேவா ஹேர்லி பிரேசஸ். ஓகேவா? நான் என்ன பண்றேன், லிங்கேஷ் ரஞ்சனா விஜி அண்ட் ஜெகன். ஓகேவா? ஸோ நான் நேம்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஓகேவா? என்னால் என்ன பண்ண முடியும், டைரக்டா மெமரி லொக்கேஷன் கொடுக்கும் போதே இந்தந்த இண்டெக்ஸஸ்ல இந்தந்த தான் வேல்யூஸ் வரும்னு சொல்லிட்டு, அதாவது 0th இண்டெக்ஸ்ல என்ன வரணும், லிங்கேஷுங்கிறது வரணும். செகண்ட்ல ஃபர்ஸ்ட்ல என்ன வரணும், அது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸஸ்ல சொல்றேன், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸஸ்ல ரஞ்சனா வரணும், செகண்ட் இண்டெக்ஸஸ்ல விஜய் வரணும், தேர்ட் இண்டெக்ஸஸ்ல ஜெகன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால கொடுத்துக்க முடியும். ஓகேவா? யா கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரே லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அரே லிஸ்ட்டுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அதுக்கு பேர் என்னன்னா டைனமிக் அரே. ஓகேவா? ஸோ இப்போது அரே லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் என்ன வித்தியாசம்னா, அரே லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எவ்வளோ வேணாலும் வேல்யூஸை ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது அதோட லென்த் ஓகேவா, அதோட லென்த் இவ்வளோ தான் அப்படிங்கிறது கிடையாது, எவ்வளோ வேணாலும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஆனால் அரேவை பொறுத்த வரைக்கும் செட் ஆஃப் சைஸை நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடியே டிஃபைன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் இதுக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், பேக்ரவுண்டில் எப்படி இந்த அரே லிஸ்ட் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, 50-50 பீப்புள்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அரே லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து லைக் ஒரு 1 lakh மெமரி ஸ்டோரேஜ் எடுத்துக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது அப்படி கிடையாது. ஓகேவா? இப்போது எப்படி அது ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஃபஸ்ட்டு மெமரியே அது கிரியேட் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிக்ளரேஷன் பண்ணாலே எனக்கு எந்த ஒரு மெமரியுமே எனக்கு கிரியேட் ஆகவே ஆகாது. நான் அது கோட்லேயும் ரன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஃபார் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இப்போது நான் வந்து லிங்கேஷுங்கிற பேரை வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்னா, அந்த லிங்கேஷுங்கிற பேரை நான் ஆட் பண்ணும் போது தான், எப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸஸில் இல்லை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன்னா மட்டும்தான் அதுக்கான மெமரியே கிரியேட் ஆகும். ஆனால் அரேவை பொறுத்த வரைக்கும் என்னது, ஆல்ரெடி நம்ம 6 அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னாலே ஈச் ஒன்றுக்கும் முன்னாடியே என்ன பண்ணிடுவோம், மெமரி லொக்கேஷனை அது கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறமேல் தான் வேல்யூஸ் ஆட் ஆகும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஓகேவா? நான் ஃபஸ்ட் ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும், அதுக்கான மெமரி லொக்கேஷன் கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 101ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ அது நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் லீங்கிற பேரை நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் அதை ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு பேரை ஆட் பண்ணுறேன், ரஞ்சனாங்கிற
பேரை இன்னொன்று ஆட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகும்னா இப்போ எனக்கு ஈச் டைமும் ஒவ்வொன்று ஆட் பண்ணிட்டு போகாது. ஓகேவா, இப்போ ஒரு ஒரு எனக்கு செட் ஆஃப், ஓகேவா, அரே லிஸ்ட்ல எனக்கு செட் ஆஃப் லென்த் இருக்கு. ஓகேவா, அது எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ என்ன பண்ணும், ஆல்ரெடி எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே என்ன பண்ணும், ரிப்ளிகேட் பண்ணிடும், அதாவது டூப்ளிகேட் பண்ணிக்கும். இப்போதைக்கு எனக்கு எவ்வளோப்பா இருக்கு மெமரிஸ், ஜஸ்ட் ஒன்று தான் இருக்கு. கரெக்டா, ஜஸ்ட் ஒன்று தான் இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா அதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணும். ஓகேவா, அப்போ எனக்கு இதை ரிப்ளிகேட் பண்ணிருச்சு. இப்போ என்னங்க ஆகும், இங்க வந்து என்னன்னு சேவ் ஆகும், ரஞ்சனான்னு சேவ் ஆகுது. ஓகேவா, இப்போ ரஞ்சனாங்கிற பேர் ஆட் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும், இப்படி ஆயிருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு என்னப்பா இருக்கு, ஆல்ரெடி ஸ்டோரேஜ் ஃபில்லா இருக்கு. ஓகேவா, ஸோ ஐ மீன் லொகேஷன் வந்து இருக்கிற சைஸ் வந்து ஃபில்லா இருக்கு. ஓகேவா, இப்போ நான் இன்னொரு விஜய்ங்கிற பேரை ஆட் பண்றேன்னா எனக்கு என்ன ஆகும்னா இப்போ ஆல்ரெடி என்ன இருக்கு, 2 இருக்கா, அந்த 2வை அப்படியே டூப்ளிகேட் பண்ணும். 103 104. ஓகேவா, அது என்ன ஆயிடுச்சு, அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிச்சு. சாரி. ஸோ இப்போ அது அப்படி டூப்ளிகேட் பண்ணிக்கிச்சுல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதில் நான் விஜயை ஸ்டோர் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ என்ன ஆகும், எனக்கு எதுவுமே ஆகாது. ஏன், என்னது, எனக்கு ஆல்ரெடி ஒன்று இருக்கு. கரெக்டா, ஸோ இப்போ அடுத்தது ஃபில் பண்ணுறேன், ஜெகன். இப்போ நான் ஜெகனை ஃபில் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும், சைஸ் முடிஞ்சிருச்சு, டோட்டல் சைஸ் முடிஞ்சிருச்சு. கரெக்டா, அப்போ என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி இருக்கிற ஃப்ளோரை வந்து என்ன பண்ணுவோம், ரிப்ளிகேட் பண்ணும். 105 106. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த மெமரி லொக்கேஷன் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக அது வேற. ஓகேவா, 123 4. ஓகேவா, ஸோ இது எனக்கு என்ன ஆயிடுச்சுப்பா, எனக்கு அப்படியே டூப்ளிகேட் இங்கே ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இது ஃபுல், இப்போ நான் இது ஃபில் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், இருக்கிற 8 இருக்குன்னா 8 அப்படியே டூப்ளிகேட் பண்ணும், 10 இருக்குன்னா 10 டூப்ளிகேட் பண்ணும், 20 இருக்குன்னா 20 டூப்ளிகேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும், தவிர ஈச் ஒன் டைமும் ஒன்று ஆட் ஆகவும் போகிறது இல்லை எடுத்தோன்னு 100 மெமரி ஸ்டோர் பண்ணுறதும் கிடையாது. ஓகேவா, ஸோ தியரியாக பார்த்ததை இப்போ அப்படியே கோடில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு அரே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணணும். கரெக்டுங்களா, ஸோ அரே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி அரேக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் டிக்ளரேஷன் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக நான் ஃபஸ்ட்டு அரேவை டிக்ளேர் பண்ணிக்கிறேன் சீக்கிரம். நேம்ஸ் ஈக்குவல் டு நியூ, என்னது, ஸ்ட்ரிங்கு. இங்கே என்ன கொடுக்கலாம், 6 இல்லை 5 கொடுத்துக்கலாம். ஓகேவா, 5. ஓகேவா, இதை நான் என்ன பண்ணுறேன், கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போது நான் அரே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ண போகிறேன். இப்போ முன்னாடி என்ன கொடுத்தோம்ப்பா, ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப்ஸை டேரெக்டாக கொடுத்துட்டு ஐ மீன் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தோம்ல. இங்கே என்ன பண்ணணும், அரே லிஸ்ட்டுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸை நம்ம என்ன பண்ணணும், கால் பண்ணணும். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், அரே லிஸ்ட்டுங்கிற கிளாஸை கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணணும், நமக்கு என்ன டேட்டா டைப் வேணுமோ அதை கொடுக்கணும். ஏன்னா செட் ஆஃப் டேட்டா டைப் தானே நம்ம கலெக்ஷன்ஸ் ஆஃப் செட்டை தானே நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அந்த என்ன செட்டோ அதை நம்ம கொடுக்கணும். அதாவது செட்டுங்கிறது என்ன மீன் பண்ணுறதுன்னா டேட்டா டைப்ஸை மீன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த டேட்டா டைப்பை கொடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம், நேம்ஸ் தானே பார்த்தோம். நேம்ஸுங்கிறது என்னது, ஸ்ட்ரிங்கு. ஓகேவா, ஸோ அதனால் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, நேம்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்னா நியூ இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறோம். அதனால என்ன பண்ணணும், நியூ. இங்கே இந்த நேம்ஸுங்கிறது என்னதுப்பா, வேரியபிள். இந்த இது எதை மீன் பண்ணுது, நம்ம அரே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ண போகிறோம். அந்த அரே லிஸ்ட்குள்ளே என்ன இருக்க போகுது, ஸ்ட்ரிங் இருக்க போகுது. அதுக்கான டெஃபினிஷன், அதாவது டிக்ளரேஷன். சாரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும்னா அதோட அரே லிஸ்ட்டோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிட்டேன். ஓகேவா, அரே லிஸ்ட்டோட கன்ஸ்ட்ரக்டரை நான் என்ன பண்ணிட்டேன், கால் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இப்போது நான் என்ன சொன்னேன், எந்த ஒரு மெமரி லொக்கேஷனும் அதுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னல. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறக்கோசரம் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப்பில். ஓகேவா, நான் ஃபார் லூப்புங்கிறத விட இதுக்கு என்ன பண்ணலாம், சிஸ்ஓட்லேயே போட்டு பார்த்துடலாம். அதோட சைஸை செக் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ அதோட சைஸை நான் என்ன பண்ண போகிறேன், செக் பண்ணி பார்க்க போகிறேன். நேம்ஸ். ஓகேவா, நேம்ஸை நான் கால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுற போகிறேன், டாட் இது. ஓகேவா, அங்கே லென்த்துன்னு பார்த்தோம்ல, இங்கே என்ன இருக்குது, சைஸ் இருக்குது. ஓகேவா, அந்த சைஸை கால் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது ரன் பண்ணிட்டேன். ஓகேவா, ரன் பண்ணால் எனக்கு என்னப்பா வருது, இங்கே லென்த் எவ்வளோ வருது, 0ன்னு வரும். ஏன்னா நாம் எந்த ஒரு மெமரி லொக்கேஷனும் நாம் இங்கே கொடுக்க கிடையாது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நான் என்னப்பா பண்ணுறேன், இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த நேம்ஸ்குள்ளே ஒரு
ஃபஸ்ட்டு வேல்யூவை ஆட் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நேம்ஸை டாட் என்ன பண்ண போகிறேன், ஆடுன்னு என்ன பண்ண போகிறேன், அந்த லிங்கேஷுங்கிற நேமை ஃபஸ்ட் இண்டெக்ஸஸ்குள்ளே ஆட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபார் லூப் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே. ஓகேவா? இன்ட்டு ஐ, ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப்பில் போயிடுறேன். ஐ என்னது, நேம்ஸ் டாட் சைஸ். ஓகேவா? ஐ ப்ளஸ் 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 சிஸ் அவுட்டில் என்ன பண்ணுறேன், நேம்ஸ் கால் பண்ணிடுறேன். அப்புறம் என்னதுப்பா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கெட் பண்ணணும். கரெக்டுங்களா? அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸஸில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை நான் கெட் பண்ணணும். அதுக்கான மெத்தட் இங்கே என்னென்னா கெட்டு தான். ஓகேவா? கெட்டு என்ன பண்ணுறேன், ஐனா என்னதுப்பா, ஃபஸ்ட்டு 0 கால் ஆகும், அடுத்தது 1 கால் ஆகும், 2 கால் ஆகும், 3 கால் ஆகும். இங்கே கண்டிஷன் என்னது, அந்த லென்த் வரைக்கும் கால் ஆகும். சேம் எக்ஸாக்ட் அரேக்ஸ் என்ன கொடுத்தோமோ அதே தான் இங்கே. அங்கே என்ன பார்த்துருப்போம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பார்த்துருப்போம். அதுக்கு பதில் இங்கே என்னப்பா வரும், இங்கே வந்து கெட்டுங்கிற மெத்தடில் வச்சு வருது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்னென்னு வந்திருக்கு, லிங்கேஷன் பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன், எனக்கு வந்து ஒன்று தானே ஆட் பண்ணேன். ஸோ ஒரு லொக்கேஷனில் இது மட்டும்தான் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு நேம் ஆட் பண்ணி பார்க்கலாமா, நேம்ஸ் டாட் ஆட் என்னது, ரஞ்சனா அப்படின்னா கொடுத்துட்றேன். இப்போ ரன் பண்ணால் எனக்கு என்ன ஆகுங்க, எனக்கு ரஞ்சனாங்கிற நேமும் ஆட் ஆயிருக்கும். இப்போது எனக்கு ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ லிங்கேஷுங்கிற நேமை நான் என்னென்னு மாற்றணும், லீன்னு மாற்றணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி மாற்றுறது, அதாவது 0th இண்டெக்ஸஸில் என்ன பண்ணும், லிங்கேஷை எடுத்துட்டு லீயை செட் பண்ணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்னா நேம்ஸ் டாட் செட்டுங்கிற கீவேர்டு இருக்கும். ஓகேவா? அங்கே நான் ஃபஸ்ட் என்ன கொடுக்கணும், என்ன இண்டெக்ஸஸில் கொடுக்க போகிறேங்கிறத நான் கொடுக்கணும். நான் என்ன கொடுக்க போகிறேன், 0th இண்டெக்ஸஸில் தான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்கணும், அதை என்னவா ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், லீன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். லிங்கேஷ் எடுத்துகிட்டு என்னவா ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், லீன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்னங்க வரும், லீ ரஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்கிட்ட எவ்வளோ மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்குது, 2 தான் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 5th இண்டெக்ஸஸை ஆக்சஸ் பண்ண போகிறேன். அப்போது நம்ம 5th மெமரியே கிடையாது. கரெக்டாக? ஸோ அப்படி ஆக்சஸ் பண்ணால் நமக்கு என்ன த்ரோ ஆகணும், எரர் த்ரோ ஆகணும். ஏன்னா நமக்கு அந்த முதல்ல நமக்கு அந்த செட் ஆஃப் மெமரி லொக்கேஷனே கிடையாது. அப்போது நமக்கு அவுட் பாக்ஸ் எரர், ஐ மீன் எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? பார்க்கலாம். இப்போது சிஸ் அவுட் போட்டுட்டு நேம்ஸை கால் பண்ணிவிட்டு டாட் கெட் என்ன பண்ணுறேன், 6th வச்சுக்கலாமா. இப்போ 6th கால் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு என்னங்க அடிக்குது, இங்கே வந்து என்னது அடிக்குது, அதாவது 6th வந்து கிடையாது. ஓகேவா? இண்டெக்ஸ் 6 அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் ஆஃப் லென்த் 2. அதாவது எனக்கு என்ன இருக்குது, லென்த், அதாவது எனக்கு மெமரி லொக்கேஷனே 2 தான் இருக்குது. ஸோ 6th நான் ட்ரை பண்ணால் என்னால் பண்ண முடியாது. சேம் அந்த ஜிபி சொன்னல அந்த எக்ஸாம்பிள் தான் எங்கேயும். ஓகேவா? ஸோ யா கைஸ், அரே அண்ட் அரே லிஸ்ட்டை பற்றி இப்போ ஒரு புரிதல் இருக்கும்னு நம்புகிறேன். That's it for today. See you guys in another great video.